விடியற் காலையில ராமாவரத்துல பனி பொழிஞ்சுகிட்டே இருந்தது. எல்லாரும் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிரசாத் வீட்ல எல்லாரும் எழுந்திருச்சுட்டாங்க. ஏன்னா அந்த வீட்ல இருக்க மருமகள்கள் சாதாரண ஆட்கள் இல்ல. பெரிய மருமக அனாமிகா போலீஸ் இன்ஸ்பெக்டரா சமூகத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. ரெண்டாவது மருமக அவனி அரசு மருத்துவரா ஏழை எளிய மக்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. சின்ன மருமக அஞ்சலி அரசு வழக்கறிஞரா நாட்டுக்காக குரல் கொடுத்தா. இதுல குளிர்காலம் வெயில் காலங்கிறத கண்டுக்காம அனாமிகா தன்னோட கடமைய செய்ய புறப்பட்டு போனா. அம்மா அனாமிகா, அதுக்குள்ள டியூட்டி கிளம்பிட்டியா? வெளியில பனி பழ மாதிரி பொழியுது, கொஞ்சம் லேட்டா போனா என்னம்மா? அது இல்ல அத்த, போலீஸ் வேலையில இருக்கிறவங்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அவசியம். இந்த குளிருக்கு பயந்தா நாளைக்கு நான் எப்படி திருடனை துரத்திக்கிட்டு போவேன்? நீங்க காஃபியை ரெடி பண்ணுங்க, 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். அனாமிகாவோட பற்ற பாத்தியா சாரதா? அதனாலதான் நம்ம அனாமிகாவை பார்த்தா அக்கம் பக்கத்துல இருக்க ஏரியால இருக்க ரவுடிங்களும் பயப்படுவாங்க. காக்கிய போட்டதுக்கு அப்புறம் அவளுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தியே தென்படுது. அது உண்மைதாங்க. ராத்திரி 12 மணிக்கு போன் வந்தாலும் தன்னந்தனியா தைரியமா ஜீப்பை எடுத்துட்டு போறா. டியூட்டிங்கிற பேர்ல அவ போற இடங்களை பார்த்தா எனக்கே பயமா இருக்குங்க. பயம் எதுக்கு சாரதா? அவ போறது அநியாயத்தை தட்டி கேக்க. அவளை பார்த்து நம்ம பெருமைப்படணும். அதெல்லாம் இருக்கட்டும், அவனி இன்னும் வரலையா? அவளுக்கு நைட் டியூட்டி இருக்குன்னு சொன்னல. கார் சவுண்ட் இப்பதான் கேட்டுச்சு. அவனி வரான்னு நினைக்கிறேன். பாவம், ராத்திரி முழுக்க தூங்காம இருந்திருப்பா. அவனி களைப்பா வீட்டுக்குள்ள வந்தா. அவ வெள்ளை கோட்டு போட்டுக்கிட்டு இருந்தா. தூங்காம கண்கள் சிகப்பா இருந்தது. ஆனா உதட்டுல அந்த சிரிப்பு அப்படியே இருந்தது. ஆமா அத்த, குட் மார்னிங். அப்பா, ராத்திரி முழுக்க ரெஸ்டே இல்ல அத்த. குளிர்காலம் இல்லையா, சளி இருமல்னு நிறைய பேஷண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. ஐயோ அப்படியாம்மா, சரி சுடு தண்ணி போட்டிருக்கேன், போய் குளிமா. சூடா ஏதாவது சாப்பிடுவ. சாரதா, அஞ்சலி எந்திரிச்சிட்டாளா? அவ ரூம்ல இருக்கா. இன்னைக்கு ஹைகோர்ட்டு வாய்தா இருக்காமா. ராத்திரி முழுக்க ஏதேதோ ஃபைல புரட்டிக்கிட்டே இருந்தா. நியாயம் வாங்கி தர அவ படுற கஷ்டத்தை பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைனிங் டேபிள்ல எல்லாரும் காலை சாப்பாட சாப்பிட வந்தாங்க. அருண், ரமேஷ், சுரேஷ் கூட ஆபீஸ்க்கு ரெடியாகி வந்தாங்க. அனாமிகா, இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் பந்தோபஸ்து இருக்குன்னிய, மந்திரி வராரு இல்லையா? ஆமாங்க, கூட்டத்துல கலவரம் நடக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ரகசிய தகவல் வந்ததுங்க. அதனால இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். அத்த, எனக்கு பாக்ஸ்ல சுட சுட உப்புமா வச்சு தாங்க. மதியான நேரம் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு கூட தெரியல. அவனே, இன்னைக்கு நீ நைட் டியூட்டி தானே பார்த்துட்டு வந்த, ரெஸ்ட் எடுக்க கூடாதா? இல்லங்க, இன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல இலவச மருத்துவ முகாம் இருக்கு. நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. நான் இல்லைன்னா அவங்களுக்கு சிரமமாயிடும். டாக்டர்ஸ் லீவ் எடுத்தா பேஷண்ட்ஸ் எல்லாம் எங்க போறது? என்னங்க, என் டிரைவரை வேகமா வர சொல்லுங்க. அந்த ஜட்ஜு ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. 5 நிமிஷம் லேட் ஆனாலும் வாய்தா கொடுத்துருவாரு. ஒரு ஏழைக்கு கிடைக்க வேண்டிய நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு போய்கிட்டு இருக்கங்க. டிரைவர் வந்துட்டார் அஞ்சலி, வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு 5 நிமிஷம் இரு, அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. அம்மா அஞ்சலி, நேத்து நம்ம ஊரு ராமையா தாத்தா என்ன வந்து பார்த்தாரு. பூபதிங்கிற ஒரு ஆளு தாத்தாவோட நிலத்தை அபகரிச்சுக்கிட்டானா. அந்த பூபதி பின்னாடி ஆளுங்கட்சி இருக்கிறதுனால அந்த கேஸ யாரும் வாதாட மாட்டேங்கிறாங்க. நீதான் ராமையா தாத்தாக்கு உதவி செய்யணும். மாமா, அந்த பூபதி பின்னாடி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எவனா வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு பின்னாடி சட்டம் இருக்கே. ராமையா தாத்தாக்கு அநியாயம் நடக்க விட மாட்டேன். அனாமிகா அக்கா, அந்த பூபதி மேல பழைய கிரிமினல் கேஸ் ஏதாவது இருந்தா கொஞ்சம் தள்ளி விடுங்க. கண்டிப்பா தரேன்டி. அவன் என் ஸ்டேஷனோட பழைய ரவுடி. அவன் ஜாதகமே என் டேபிள்ல தான் இருக்கு. நீ கோர்ட்டுல அவனை வருத்தடு, நான் வெளியில அவனை ரோஸ்ட் பண்ணி தரேன். 3 மருமகள்கள் கிட்டையும் இருக்கிற நற்பெயர், அவங்களோட ஒத்துமை, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பிரசாத் சாரதாக்கு ஆனந்த கண்ணீரே வந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு குடும்பத்தையும் நாட்டையும் காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. மத்தியான நேரம் ராமாபுரத்துல இருந்த அரசு ஆஸ்பத்திரியில அவனி பேஷண்ட்ஸ பாத்துக்கிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் சைரன் சத்தத்தோட ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துச்சு. அந்த ஆம்புலன்ஸ்ல பூபதியோட ஆளுங்க ராமையா தாத்தாவை ஆக்சிடென்ட் பண்ணதால பலத்த காயங்களோட அவரு ஹாஸ்பிட்டல் வந்தாரு. கிராம மக்கள் தான் அவரை கூட்டிட்டு வந்து விட்டாங்க. என்னாச்சு? ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. சிஸ்டர், அவருக்கு சீக்கிரமா பிபி எல்லாம் செக் பண்ணுங்க. பிபி குறையற மாதிரி இருக்கு. அம்மா, அந்த பூபதியோட ஆளுங்க இவரை கட்டையால அடிச்சுட்டாங்கம்மா. அந்த பூமி பத்திரத்தை கொடுக்கலன்னு போட்டு அடின்னு அடிச்சுட்டாங்க. அவருக்கு மூச்சே வரலமா. என்ன கொடுமை இது!
ராமையா தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். சிஸ்டர், இவரை உடனே எமர்ஜென்சி வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. அவனே சிகிச்சை பண்ணிக்கிட்டே உடனே அனாமிகாவுக்கும் ஃபோன் பண்ணினான். அக்கா, பூபதியோட ஆளுங்க ராமையா தாத்தாவை ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. அவர் இங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீ தான் ஏதாவது ஒன்னு பண்ணணும்க்கா. என்னது? அவனுக்கு அவ்வளோ தைரியமா? ஏன் சர்க்கிள்லே இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்திருக்கான்? அவனி, நீ தாத்தாவோட உயிரை காப்பாத்து, நான் அவனை பாத்துக்கிறேன். ஃபோர்ஸோட இப்பவே வந்துட்டு இருக்கேன். பூபதியோட கெஸ்ட் ஹவுஸுக்கு அனாமிகா போலீஸ் படையோட அங்க வந்திருந்தா. பூபதி ஆளுங்க அனாமிகாவை தடுக்க முயற்சி பண்ணாங்க. ஹேய், ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்ச காலை உடைச்சிருவேன். உங்க பூபதி எங்கடா? ஒரு 7 வயசானவர் அடிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பூபதி அந்த இடத்துக்கு வந்தான். என்ன அனாமிகா மேடம், லேடி சிங்கம் மாதிரி வந்திருக்கீங்க. அந்த கிழவன் பத்திரத்தை கொடுத்தா இவ்ளோ பிரச்சனை கிடையாது. நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காருங்க, இதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பேப்பர் இல்ல பூபதி, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் போட்டிருக்கேன். உள்ள போக வேண்டியதுதான். உனக்கு பின்னாடி எந்த கட்சிக்காரர் இருந்தாலும் சரி, என்னோட லட்டிக்கு முன்னாடி அவனுங்க முட்டி போடணும். ஹேண்ட்கப்ஸ போடுங்க அவனுக்கு. அனாமிகா பூபதிய அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போனா. அதுக்குள்ள பூபதியோட லாயர்ஸ் அவங்களுக்கு முன்னாடி நின்னாங்க. ஆனா அவங்க எதிர்த்து நிக்க வேண்டியது அஞ்சலிய. சாயந்தரம் கோர்ட் ஹால்ல அஞ்சலி கோட்டை போட்டுக்கிட்டு சிங்கம் மாதிரி நின்னா. பூபதி தரப்பு லாயர் பெயிலுக்காக வாதாடினாரு. யோர் ஆனர், எனது கட்சிக்காரர் பூபதி ஒரு மிகப்பெரிய வியாபாரி. அந்த ராமையா தான் முதலில் பிரச்சனையை ஆரம்பித்தார். சின்ன கை கலப்பாயிடுச்சு, அவ்வளவுதான் யோர் ஆனர். சின்ன கை கலப்புன்னு எப்படி சொல்றீங்க மை லார்ட்? இதோ பாருங்க, டாக்டர் அவனி கொடுத்த ரிப்போர்ட். ராமையாவோட தலையில 6 தையல் போட்டிருக்காங்க. கால் எலும்பு உடைஞ்சிருக்கு. இது எல்லாமே அவரை கொல்லணும்னு நினைச்சு செஞ்ச விஷயம். இந்த ஆள் மேல ஏற்கனவே 10 எஃப்ஐஆர் கேஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆளுக்கு பெயில கொடுத்தா சாட்சிகள் பயப்படுவாங்க. நாட்டுக்கே ஆபத்து யோர் ஆனர். லாயர் அஞ்சலி சொன்னது உண்மையான நிஜம். இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தா இந்த தாக்குதல் கொடூரமானதா இருக்கு. அதனால உங்க பெயில் பெட்டிஷனை நான் நிராகரிக்கிறேன். 15 நாட்கள் ரிமாண்ட்ல இருந்தாகணும். அஞ்சலியோட வாதத்தை ஜட்ஜ் ஏத்துக்கிட்டாரு. அனாமிகா அரெஸ்ட் பண்ணி அவனி சாட்சி சொல்லி அஞ்சலி தண்டனை வாங்கி கொடுத்தா. 3 மருமகள்களும் சேர்ந்து அந்த ஆளை ஜெயிலுக்குள்ள அனுப்புனாங்க. 3 பேரும் களைச்சு போய் வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, இன்னைக்கு நீங்க செய்த செயலை பத்தி தான் ஊரே பேசிக்குதும்மா. ராமையாவும் உயிர் பழைச்சிட்டாரு. அந்த பூபதி ஜெயிலுக்கு போயிட்டான். நீங்க செஞ்ச இந்த செயலால ஊருக்குள்ள பூபதி மேல இருந்த பயம் போயிடுச்சு. என்னோட மருமகள்கள் சாதாரண பெண்கள் இல்ல, அந்த சிங்க பெண்கள். நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஊரையே காப்பாத்திட்டீங்க. மாமா, ராமையா தாத்தா உயிர் பழைச்சாரு. அவர் எழுந்திருச்சு என்ன பார்த்து நீங்க தெய்வம்னு சொல்லும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காது. மருத்துவர்னா மருந்து எழுதி கொடுக்கறவங்க மட்டும் இல்ல, உயிரை காப்பாத்துறவங்கன்னு இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. ஆமா மாமா, அந்த பூபதிய ஜெயில்ல அடைக்கும் போது அந்த ஆளோட முகத்தை பாக்கணுமே, எவ்வளவு பயம் தெரியுமா? சட்டம் எவ்வளவு பெருசுன்னு அவனுக்கு இன்னைக்காவது புரிஞ்சிருக்கும். அவன மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கிடைச்சாதான் ஏழைங்க நிம்மதியா வாழ முடியும். இது எல்லாமே எங்க 3 பேரால தான் சாத்தியமாச்சு. நீங்களும் அத்தையும் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரமும் உற்சாகமும் இல்லனா நாங்க எதுவும் செஞ்சிருக்க மாட்டோம். ஒரு போலீஸா நான் இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அனாமிகா, நீ உண்மையிலேயே ஒரு லீடர். இன்னைக்கு உன்னோட பேட்டியை டிவில பார்த்து எங்க ஆபீஸ்ல எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அவனி, ஆபரேஷன் தியேட்டர்ல நீ அவ்வளோ நேரம் நிப்பன்னு எனக்கே தெரியாதுமா. உன் பொறுமைக்கு ஹேட்ஸ் ஆஃப். இன்னைக்கு நீ ஒரு உயிரை காப்பாத்திருக்க. அஞ்சலி, கோர்ட்ல உன் வாதத்தை கேட்டு பூபதியோட லாயர் அப்படியே ஆடி போயிட்டான். நீ ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிமா. சரி சரி, புகழ்ந்ததெல்லாம் போதும். ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சுட சுட சாப்பாடு, முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சிருக்க, வந்து சாப்பிடுங்க. சாப்பாடு நேரத்துல எல்லாரும் சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. பிரசாத் முகத்துல வழக்கத்தை விட அதிகமான சந்தோஷம் இருந்தது. அம்மா சாரதா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. நம்ம மருமகள்கள் சேவை வெறும் வேலையோட மட்டும் நின்னுட கூடாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்ம ஊர்ல ஒரு அரசு மருமகள்கள் பவனத்தை கட்டணும். அங்க ஏழைகளுக்கு இலவச மருத்துவம், சட்ட ஆலோசனை, உதவிகளையும் வழங்கணும். நம்ம மருமகள்கள் தான் அதுக்கு தலைவர்களா இருக்கணும். நம்ம குடும்ப கௌரவம்
10 தலைமுறைக்கும் நிலைச்சு நிக்கும். மாமா, அது ரொம்ப நல்ல யோசனை தான். நாங்க எங்க டியூட்டிய பாத்துக்கிட்டே லீவு நாட்கள்ல இந்த அறக்கட்டளைய பாத்துக்கிறோம். ஆமா மாமா, நான் ஃப்ரீயா மெடிக்கல் கேம்ப் எல்லாம் நடத்துறேன். நம்ம ஊர் மக்களுக்கு ஆரோக்கியத்தை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன். நான் ஏழைங்களுக்காக சட்ட ஆலோசனை எல்லாம் கொடுக்கறேன். அவங்களுக்கும் சட்டம்னா என்னன்னு தெரியணும்ல. இப்படி இந்த 3 மருமகள்களும் வேலைய ஒண்ணு மட்டும் பார்க்காம இந்த ஊர் மக்களுக்கு உதவியும் செஞ்சாங்க. குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம் வந்த மாதிரி அந்த 3 பேரால அந்த ஊருக்கே வசந்த காலம் ஏற்பட்டுச்சு. பிரசாத் கனவு நனவாச்சு. 6 மாசம் போனதுக்கு அப்புறமா அரசு மருமகள்கள் அறக்கட்டளை ஆரம்பிச்சாங்க. ஊர் மக்கள் எல்லாம் வந்தாங்க. கலெக்டர் வந்து அந்த அறக்கட்டளைய திறந்து வச்சாரு. பிரசாத் ஐயா, நீங்க பெரிய அதிர்ஷ்டக்காரர். உங்க மருமகள்களால இந்த ஜில்லாக்கே பெருமை. ஒரு போலீஸ், ஒரு டாக்டர், ஒரு லாயர் ஒரே வீட்ல இருந்து நாட்டுக்காக இப்படி உழைக்கிறத நான் எங்கேயும் பார்த்ததே இல்ல. இது என்னோட அதிர்ஷ்டம் இல்ல சார், அவங்களோட பெருமிதம். அம்மா இருங்கம்மா, இந்தாங்க இனிப்பு. இந்த அறக்கட்டையில இது உங்க நாள் இல்ல. நல்ல விஷயம் செய்யும் போது இனிப்பு சாப்பிட்டுட்டு இனிப்போட ஆரம்பிக்கணும். தேங்க்ஸ் அத்தை. நீங்க எங்க கூட இருந்தா எங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் டியூட்டிக்கு போனாங்க. ராமாபுரத்து மக்கள் எல்லாரும் அவங்க 3 பேருக்கும் நன்றி சொன்னாங்க. அரசு வேலை அப்படிங்கறது வெறும் ஊதியத்துக்காக பண்றது மட்டும் இல்ல, அது ஒரு கடமை அப்படிங்கறத நிரூபிச்சாங்க இந்த மருமகள்கள். அந்த வீடு இப்ப ஒரு பாரத விலாஸ் மாதிரி தர்மத்துக்கு ஒரு மையமா நின்னுச்சு. என்னங்க பாத்தீங்களா, நம்ம மருமகள்கள் போனா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்கங்க. ஆமா சாரதா, பெண்களை படிக்க வச்சா அவங்க வானத்தையும் தாண்டி போவாங்கன்னு இவங்க நிரூபிச்சிட்டாங்க. படிச்ச மருமகள்கள் இருந்தா அந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, தேசத்துக்கே பெருமை. உண்மைதாங்க. உள்ள வாங்க. அவங்க வர்றதுக்குள்ள ஏதாவது புதுசா சமைச்சு தரணும். அவங்க வெளியே யுத்தம் பண்ணிட்டு வராங்கல்ல, வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாய்க்கு ருசியா சாப்பிட நம்ம ஏதாவது செய்யணும். பிரசாதும் சாரதாவும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போனாங்க. இப்படி அந்த குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ராமாபுரத்துல சாரதா பிரசாதோட குடும்பம் ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்த குடும்பம்தான். ஆனா காலம் கூடி வராம வியாபாரம் எல்லாம் படுத்து நஷ்டமாகி சொத்தெல்லாம் போயிடுச்சு. இப்போ வீட்டை நடத்துறதே கஷ்டமா ஆயிடுச்சு. சாரதா பிரசாதுக்கு 3 மகன்கள், ரமேஷ், சுரேஷ், அருண். 3 பேரும் வேற வேற வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் 3 பேரோட சம்பளமும் வட்டி கட்டவும் வீட்டை நடத்தவும் சரியா போச்சு. வீட்ல வறுமை தாண்டவமாடுச்சு. ஒரு நாள் காலையில அந்த வீட்டு பெரியவங்க சாரதா பிரசாத் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சோகமா இருந்தாங்க. என்னங்க, இந்த மாசம் வட்டி கட்ட கூட கையில சுத்தமா பணம் இல்ல. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகறதுங்க? எனக்கும் அதான் புரிய மாட்டேங்குது சாரதா. ஒரு காலத்துல 4 பேருக்கு சாப்பாடு போட்ட கை நம்மளது. இப்போ நம்மளே கடனுக்காக கைய நீட்ட வேண்டியிருக்கு. பசங்க கஷ்டப்படுறாங்களே தவிர அவங்களோட சம்பாதனை சுத்தமா பத்தல. ரமேஷோட சம்பளம் கால் தூசி பத்தல. சுரேஷ், அருணோட சம்பளம் காய்கறிக்கும் பாலுக்குமே சரியா போகுது. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. அந்த வட்டி வியாபாரி வீட்டுக்கு வந்து கத்தனா, இந்த தடவை பணம் கொடுக்கலன்னா வீட்டையே ஜப்தி பண்ணுவாங்கறான். இந்த வயசுல நம்ம நடு தெருவுக்கு வந்தா எப்படி? நல்லாவா இருக்கும்? அப்படி நடக்க விட மாட்டேன் சாரதா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை யாரையும் எடுத்துக்க விட மாட்டேன். ஆனா இப்ப நிலைமை கையை மீறி போகுது. ஏதோ ஒண்ணு செய்யணும். அதுக்குள்ள 3 மகன்கள் ரமேஷ், சுரேஷ், அருண் சோகமா வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க முகத்தை பார்த்ததும் ஏதோ நடந்திருக்குன்னு கணிக்க முடிஞ்சது. என்னடா எங்க வந்திருக்கீங்க? 3 பேரும் வேலைக்கு போலையா? டே ரமேஷ், என்ன ஆச்சு? சோகமா இருக்க? அம்மா, நேத்து ஃபேக்டரியில ஒரு சண்டை. ஓனர் இனிமே வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாரு. என் கூட சேர்ந்து சுரேஷையும் அருணையும் கூட வேலையை விட்டு துரத்திட்டாரு. என்னது, வேலையை விட்டு துரத்திட்டாங்களா? ஐயோ கடவுளே, இப்ப நம்ம நிலைமை எப்படி? கால் வயிறு கஞ்சம் இப்ப போயிடுச்சா? ஆமாப்பா, சரியா சம்பளம் போட மாட்டேங்கிறாங்க. நஷ்டத்துல இருக்கான், அதை தட்டி கேட்டோம். அதுக்கு எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்ப புது வேலை தேடணும்னா கஷ்டம்பா. யாரும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. என் நிலைமை இப்படி ஆகணும். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருதே. இப்ப குடும்பத்தை எப்படி நடத்துறது? நாளைக்கு சமைக்க அரிசி கூட இல்ல. சாரதா அழற சத்தம் கேட்டு 3 மருமகள்களும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அனாமிகா முன்னாடி வந்து, அத்தை அழாதீங்க அத்தை,
கஷ்டம் மனுஷங்களுக்கு தானே வரும். அதே மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு வழியும் கிடைக்கும். வழி கிடைக்குதா? இருக்கிற வழியும் மூடிக்குச்சாண்டா அமிகா. உனக்கு தெரியாது கடங்காரங்க வீட்டுக்கு வந்தா எவ்வளவு அவமானம்னு. அத்தை அழாதீங்க, மாமா தான் இருக்காருல்ல, ஏதாவது ஒன்னு யோசிப்பாரு. ஆமா அத்த, இப்படி அழுதா பிரச்சனை தீந்துருமா? யோசிக்கணும்ல. யோசிச்சா என்னமா வரப்போகுது? எங்க கையில இனி எதுவுமே இல்ல. கடவுள் தான் இனி கண்ணை திறக்கணும். அன்னைக்கு அந்த குடும்பம் அப்படியே போய் படுத்துருச்சு. பட்னியோட எல்லாரும் போய் படுத்ததை பார்த்து அந்த வீட்டு மருமகள்களால தாங்கிக்கவே முடியல. மறுநாள் காலையில கிச்சன்ல 3 மருமகள்களும் யாருக்கும் தெரியாம ரகசியமா பேசினாங்க. பாத்தீங்களா எல்லாரும் இந்த வீட்ல எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு. நம்ம புருஷங்களுக்கும் வேலை போயிடுச்சு. இந்த நிலைமையில நம்ம கைய பிசைஞ்சிட்டு நின்னுட்டு இருந்தோம்னா நாளைக்கு நம்ம குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துரும். உண்மைதான் அக்கா. ஆனா என்ன பண்றது? நம்ம முதலீடு போடுறதுக்கு பணமும் கிடையாது. நம்ம பெருசா படிக்கவும் இல்ல. ஆமாக்கா, அது மட்டும் இல்லாம நம்ம பொம்பளைங்க வேலைக்கு போலான்னு பார்த்தா இந்த ஊர் மக்கள் நம்மள பார்த்து என்ன பேசுவாங்களோன்னு பயமா இருக்கு. அஞ்சலி, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயந்தா நம்ம வாழ முடியாது. நம்ம கண்டிப்பா வெளியே வந்தாகணும். நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும். என்கிட்ட ஒரு ஆலோசனை இருக்கு. என்னக்கா அது? நம்ம 3 பேரும் ஏதாவது ஒரு பிசினஸ ஆரம்பிக்கலாம். பிசினஸா? கையில ஒத்த பைசா இல்ல பிசினஸா? எப்படி ஆரம்பிக்கிறது? எல்லா பிசினஸையும் பணத்தால மட்டும் இல்லம்மா, புத்திசாலித்தனத்தாலையும் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நமக்கு சமைக்க வரும், நம்ம கைமனம் நல்லா இருக்குன்னு அத்தையும் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு சின்ன டிஃபன் சென்டர் இல்ல கேட்டரிங் மாதிரி ஆரம்பிக்கலாம். டிஃபன் சென்டர்னா வண்டி வாங்கணும், பாத்திரங்கள் வாங்கணும், இதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. வண்டி வாங்க வேண்டாம், நம்ம வீட்டு முன்னாடி இடம் இருக்குல்ல, அங்க ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்ல இருக்க பாத்திரங்களை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, பொருட்கள் வாங்க என்கிட்ட பழைய கொலுசு ஒண்ணு இருக்கு. அக்கா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? நம்ம ஏழைங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கிட்ட யாரு வாங்குவா? நம்ம வறுமைதான் நம்மளோட முதலீடுடி. நம்ம சுத்தமா குவாலிட்டியா கொடுத்தோம்னா மக்கள் கண்டிப்பா வந்து வாங்குவாங்க. நம்ம கஷ்டப்பட்டா பலன் தானா கிடைக்க போகுது. நீங்க உதவி செய்வீங்களா? நான் இருக்கேன்க்கா. நம்ம குடும்பத்துக்காக நான் எந்த கஷ்டம் வேணாலும் படுவேன். எனக்கு வேலைன்னா கொஞ்சம் அலர்ஜி தான். ஆனா நம்ம நிலைமைய பார்த்தா பயமா இருக்கு. சரிக்கா, என்ன உதவி வேணும்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் செய்யறேன். அப்படி முடிவெடுத்து 3 மருமகள்களும் ஹால்ல இருந்த சாரதா பிரசாத் கிட்ட வந்து பேசினாங்க. அத்தை, மாமா, நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்னம்மா அது? இங்க இருந்து பட்டினியா இருக்கிறத விட அம்மா வீட்டுக்கு போலான்னா போங்கம்மா, அங்கேயாவது வயிறார சாப்பிடுங்க. என்ன அத்தை இது? கஷ்டத்துல இருக்கும்போது விட்டுட்டு போற ஆளுங்க நாங்க இல்ல. அதுவும் மருமகள்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. நாங்க ஒரு வியாபாரம் பண்ணலான்னு இருக்கோம். வியாபாரமா? நீங்களா? நம்ம கிட்ட ஏற்கனவே பணம் இல்ல, இப்ப வியாபாரம்னா எப்படிமா? மாமா, நம்ம வீட்டு முன்னாடி ஒரு டிஃபன் சென்டர் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். வீட்ல இருக்க பொருட்களை வச்சே பண்றோம். உங்க அனுமதி தான் தேவை. அதுக்குள்ள ரமேஷ் அங்க வந்திருந்தான். என்ன நமிகா, நீங்க டிஃபன் சென்டர் வைக்க போறீங்களா? ஊருக்குள்ள என்ன பேசிப்பாங்க? பெண்கள் வாசல்ல நின்னுட்டு வியாபாரம் பண்றதா? எனக்கு இஷ்டம் இல்ல. என்னங்க, பசிக்கு ஆண் பெண் பேதம் தெரியாது. நம்ம கடன் தீரணுங்க. அத்தை மாமா சந்தோஷமா இருக்கணும். நம்ம எல்லாரும் வயிறார சாப்பிட வேற வழி இல்ல. டே ரமேஷா, அனாமிகா சொல்றது உண்மைதான். அவங்க கஷ்டப்பட்டு குடும்பத்தை முன்னேற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தடை சொல்லக்கூடாது. அம்மா அனாமிகா, உன் இஷ்டம் செய்யு. என் சப்போர்ட் உனக்கு இருக்கு. ஜாக்கிரதம்மா, உங்க தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா முதலீடுக்கு என்ன பண்றீங்க? என்கிட்ட இருக்க பழைய கொலுசை வித்து சரக்கெல்லாம் வாங்க போறோம். இன்னையில இருந்தே ஆரம்பிக்கிறோம் மாமா அப்படின்னு சொல்லி அனாமிகா தன்னோட கொலுசை கொண்டு போய் வித்துட்டு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்தா. வீட்டு முன்னாடி ஒரு பெரிய டேபிள போட்டு அம்மா கைமணம் அப்படிங்கிற ஒரு போர்டை வச்சுட்டு சமையல் ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் வியாபாரம் ஆரம்பிச்சுது. அன்னைக்கு காலையில வீட்டு வாசல்ல அனாமிகா தோசை போட்டா. அவனே சட்னி அரைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா. அஞ்சலி பிளேட்டை கழுவிட்டு பணம் வாங்கி போட்டா. காலு வலிக்குதேக்கா. சாயந்தரம் கணக்கு வழக்கு பார்த்தாங்க. போட்ட முதலீடுல பாதி கூட வரல. அஞ்சலி நிராசப்பட்டா. அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்குள்ளார எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அஞ்சலி சொன்னா, அக்கா, காலையில இருந்து கஷ்டப்பட்டு 400 ரூபாவா வந்திருக்கு. கோடிக்கு எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு. கடனை எப்படி தீர்க்கறது? என் முதுகெல்லாம் வலிக்குதுப்பா. நாளைக்கு நான் வரல. அஞ்சலி, ஒரே நாள்ல லாபம் வந்துருமா? நம்ம கஷ்டப்படணும். அதுவும் தினமும். இன்னைக்கு கம்மியான பேர் வந்தாங்க, நாளைக்கு அதை விட டபுளா வருவாங்க. அதுக்காக
நம்ம நம்பிக்கைய தளர விடக்கூடாது. நாளைக்கு மெனு மாத்தலாம். வெறும் இட்லி தோசை மட்டும் இல்லாம பூரி பண்ணலாம். அம்மா அனாமிகா, அதெல்லாம் வாங்க பணம் இருக்கா? இன்னைக்கு கிடைச்ச பணத்தை வச்சு நாளைக்கு தேவையானதெல்லாம் வாங்க போறாத்த. நம்ம நம்பிக்கைய தளர விடக்கூடாது. உங்க கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கா நமிகா. ஆம்பளைங்களா இருந்து நாங்க வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். நீங்க வீட்ல சும்மா இருக்காதீங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போய் கம்மி விலையில காய்கறி எங்க கிடைக்குதுன்னு பாருங்க. சுரேஷ், அருண், நீங்க பிளேட்டு இலையெல்லாம் குறைஞ்ச விலைக்கு எங்க கிடைக்குதோ வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா அண்ணி, நாங்க அதை பாத்துக்கிறோம். இப்படி அனாமிகா எல்லாருக்கும் தைரியம் கொடுத்து தொடர்ந்து முன்னேறினா. மறுநாள் காலையில ரமேஷ், சுரேஷ், அருண் காலையிலே மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், இலைகளை வாங்கிட்டு வந்தாங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி இன்னும் உற்சாகமா வேலை செஞ்சாங்க. ஒரே வாரத்துல டிஃபன் சென்டர்ல நிறைய ஜனம் வந்தாங்க. தம்பி, இந்தப்பா உன் பூரி. அண்ணே, தோசை ரெடி. அவனியே அந்த சாம்பாரை கொண்டு போய் கொடு. வரவங்கள கவனி. என்ன அஞ்சலி, உன்னோட முதுகு வலி காணா போயிடுச்சு போல. பயங்கர வேகமா வேலை செய்யற. கண்ணுல பணம் வந்தா வலியெல்லாம் பறந்து போயிடுதுமா. கல்லா பெட்டி எப்படி நிறையுது பாரு. கஷ்டத்துக்கு கிடைச்ச பலன் அது. நம்ம டிஃபன் சென்டர் ருசி ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு பெரிய கார் அங்க வந்து நின்னுச்சு. அதுல இருந்து ஒரு வியாபாரி இறங்கி வந்தாரு. எங்க நீங்க தான் அந்த 3 மருமகள்களா? சொல்லுங்க. ஆமாங்க, வாங்க, என்ன வேணும்? நான் சாப்பிட வரலமா. எங்களோட ஃபேக்டரியில வேலை செய்யற கூலிகளுக்கு மதியானம் லஞ்ச் தேவைப்படுது. உங்க டிஃபன் ருசி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் 100 பேருக்கு சப்ளை பண்ண முடியுமா? 100 பேரா? ஒரு நாளைக்கு 100 சாப்பாடா? ஆமாமா, நல்ல விலை கொடுக்கறேன். ஆனா சுத்தமாவும் ருசியாவும் நாணயமாவும் இருக்கணும். நாளையில இருந்து கொடுக்க முடியுமா? கண்டிப்பா சார், நாங்க செஞ்சு அனுப்புறோம். எங்க வீட்டுக்காரங்களும் மாமனாரும் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் பத்தி பேசுவாங்க. சரி, இந்தாங்க அட்வான்ஸ் 10,000 ரூபாய். நாளைக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி அங்கிருந்து போயிட்டாரு. அஞ்சலி 10,000 ரூபாய் நோட்டு கட்ட பார்த்து ஆடி போயிட்டான். அக்கா, 10,000 ரூபாய் ஒரே நேரத்துல 10,000 ரூபாய். கொஞ்சம் கூட தொட்டு பாத்துக்கிறேன். அனாமிகா அக்கா ஐடியாவால எவ்ளோ பெரிய ஆஃபர் நமக்கு கிடைச்சிருக்கு. இது நம்ம எல்லாரோட வெற்றி. வாங்க அத்தை கிட்ட போய் சொல்லலாம். அந்த வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சாரதா கையில அனாமிகா 10,000 ரூபாய் கொடுத்தா. அம்மா, நிஜமா நீங்க என் வீட்டு மகாலட்சுமி. எங்க கஷ்டத்தை தீக்க பிறந்த பொண்ணுங்க. என் பிள்ளைங்க செய்யாத வேலைய மருமகளுங்க செஞ்சிட்டீங்க. உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். அனாமிகா, உன்னாலதான் நாங்க இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்கிறோம். அந்த வியாபாரி கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாரு இல்லையா? சாப்பாடு பேக்க கொண்டு போய் டெலிவரி பண்ற பொறுப்பை நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க தான் டெலிவரி பாய்ஸ். ஆமா, சமையல் வேலையை நீங்க பாத்துக்கோங்க, டெலிவரி பண்றத நாங்க பாத்துக்கிறோம். நம்மளோட அம்மா கைமணம் இப்போ மருமகள்கள் அன்கோவா ஆயிடுச்சு. அன்னையில இருந்து அவங்க கஷ்டம் தீந்துச்சு. காலையில டிஃபன், மத்தியான சாப்பாடு. 3 மருமகள்களும் உற்சாகமா வேலை செஞ்சாங்க. அஞ்சலியோட சோம்பேறித்தனம் காணா போச்சு. அவனி புத்திசாலித்தனமா சிக்கனம் பண்ணான். புது புது ஐடியாக்களை கொடுத்தான். அந்த ஐடியாவை அனாமிகா எக்ஸிக்யூட் பண்ணி சமைச்சான். மாசம் மாசம் நல்ல லாபங்கள் வர ஆரம்பிச்சுது. கொஞ்சம் மாசம் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரி, அம்மா அனாமிகா, நம்ம கடன் எல்லாம் தீந்துது. கையில இவ்ளோ மீந்திருக்கு. அத்த, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்னம்மா அது? சொல்லு, ஏதாவது வாங்க போறியா? இல்ல அத்த, எங்க பிசினஸ் பேரை மாத்தணும். என்ன பேரு? சாரதா மருமகளுங்க கம கம சமையலு. ஏன்னா உங்க ஆசீர்வாதம் இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காது. ஓவரா இருந்தாலும் இது உண்மைதான் அத்த. அதெல்லாம் வேணாமா, பேர்ல என்ன இருக்கு, உங்க அன்பு போதும். இன்னொரு விஷயம் அத்த, நம்ம ஊர்ல யாராவது பசியா இருந்தா நம்ம டிஃபன் சென்டர்ல அவங்களுக்கு இலவசமா சாப்பாடு கிடைக்கும். நம்ம கடந்த பட்னி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. நல்ல ஆலோசனை தான் அம்மா. ஏழ்மையில இருந்து வந்தோங்கறதால ஏழ்மைய மறந்துடக்கூடாது. கண்டிப்பா அப்படி பண்ணலாமா? இப்படி அனாமிகா சொன்ன மாதிரியே அவங்க வியாபாரத்துல கொஞ்சம் லாபத்தை எடுத்து வச்சுட்டு மீதியே ஏழைங்க பசிய தீத்துக்க எடுத்துக்கிட்டாங்க. இப்படி 3 ஏழை மருமகள்களும் அவங்க கஷ்டத்திலையும் அவங்க புத்திசாலித்தனத்திலையும் சிக்கனத்திலையும் அவங்க குடும்பத்தை கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. 3 மருமகள்களோட பிசினஸ் ஊர் மக்களுக்கும் உதவி பண்ற வகையில அமைஞ்சுது. கஷ்டம் வரும்போது பயந்து நின்னுடாம, கவலைப்பட்டு கண்ணத்துல கை வச்சுட்டு இல்லாம, நல்ல ஆலோசனை பண்ணி குடும்பத்தை முன்னேத்துறதுக்கு எந்த ஐடியா கிடைச்சாலும் அதை செயல்படுத்தி இந்த 3 மருமகள்கள் மாதிரியே நீங்களும் கூட ஆனந்தமான சந்தோஷமான வாழ்க்கைய வாழவும் முடியும், கொடுக்கவும் முடியும். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.